நேஹா வீட்டிற்கு வந்ததும், நேஹா உனக்கு ஒரு மேரேஜ் இன்விடேஷன் வந்திருக்கு என பத்திரிகையை அவள் கையில் கொடுத்தாள் அப்சரா. அந்த பத்திரிகை வாங்கி பார்த்த நேஹா கண்களில் கண்ணீர் வடிந்தது. அப்சராக்கு தெரியாமல் கண்களை துடைத்து கொண்டு பெட்ரூம் போனாள் நேஹா. பத்திரிகையில் பிரிண்ட் செய்திருந்த மாப்பிள்ளை பெயரை தடவினாள் நேஹா. மாப்பிள்ளை பெயர் ஸ்டீஃபன் என இருந்தது. அதை மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டாள். நேஹா 32 வயது கன்னிப்பெண். தன் காதலுக்காக பெற்றோர், சொந்த பந்தம், சொந்த ஊர் அனைத்தையும் விட்டு தனியாக வாழ்கிறாள். ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறாள். கை நிறைய சம்பாதிக்கிறாள். அப்சரா கூட 3 வருடமாக ஒன்றாக ஒரே வீட்டில் தங்கியிருக்கிறாள். பத்திரிகை பார்த்த நேஹா மனம் பின்னோக்கி சென்றது. நேஹா 2 அண்ணனுக்கு ஒரே செல்ல தங்கை. அப்பா அம்மாவின் செல்ல மகளாக வளர்ந்தாள். அந்த ஊரில் கொஞ்சம் செல்வாக்கான குடும்பம். நேஹா ஆசைப்பட்ட எல்லாமே கிடைத்தது. தான் ஆசைப்பட்ட காதலும் கிடைக்கும் என நினைத்தாள். நேஹா 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனாள். அவள் +1 படிக்க வேற பள்ளிக்கு சென்றாள். அங்கே அவளுக்கு கிடைத்தாள் தோழி மேரி. அவளும் இவளும் நெருங்கிய தோழி ஆனார்கள். அவள் வீட்டுக்கு அடிக்கடி செல்ல ஆரம்பித்தாள் நேஹா. ஒரு மழை நாள் நேஹா மழையில் நனைந்த படி மேரி வீட்டிற்கு போனாள். அப்பொழுது தான் முதல் முறையாக ஸ்டீஃபனை அங்கு பார்த்தாள். பார்த்ததுமே அவள் மனதில் அவன் பதிந்து போனான். ஸ்டீஃபன் மேரி சித்தி பையன். காலேஜுக்கு இங்கு சேர்ந்ததால் வந்திருந்தான். அடிக்கடி ஏற்பட்ட சந்திப்பில் இருவருக்குள்ளும் காதல் வளர்ந்தது. ஸ்டீஃபன் கல்லூரியில் 3ஆம் வருடம் படிக்கும்பொழுது அதே கல்லூரியில் சேர்ந்தாள் நேஹா. அவர்களின் காதல் அரசல் புரசலாக நேஹா அண்ணன்களுக்கு தெரிந்தது. நேஹாவிற்கு தெரியாமல் ஸ்டீஃபனை மிரட்டினார்கள். ஸ்டீஃபன் அவர்களுக்கு பயப்படாமல் தொடர்ந்து நேஹா கூட பழகினான். அவளை உயிருக்கு உயிராய் காதலித்தான். கல்லூரி படிப்பை முடித்து நேஹாவை வீட்டுக்கு போனவன் அதன் பின் அவளை தொடர்பு கொள்ளவில்லை. நேஹா இன்று வருவான், நாளை வருவான் என அவனுக்காக காத்திருந்தாள். தோழி மேரியிடம் ஸ்டீஃபன் பற்றி விசாரித்தாள். அவளுக்கு அவனை பற்றி எதுவும் தெரியவில்லை. ஸ்டீஃபன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என கூட தெரியாமல் தவித்தாள் நேஹா. மாதங்கள் வருடங்கள் உருண்டோடியது. 5 வருடங்கள் ஆனது. ஆனால் ஸ்டீஃபன் பற்றி எந்த தகவலும் இல்லை. இத்தனை வருடத்தில் ஒரு நாள் கூட நேஹா அவனை மறக்கவில்லை. நேஹா வீட்டில் அவளுக்கு திருமண ஏற்பாடு செய்தார்கள். நேஹா ஸ்டீஃபன் பற்றி எப்படி சொல்வது என தெரியாமல் தவித்தாள். ஸ்டீஃபன் கூட இருந்தால் இவன்தான் என் காதலன், இவனை தான் திருமணம் செய்வேன் என சொல்லலாம். எங்கு இருக்கிறான், என்ன செய்கிறான், எதுவும் தெரியாமல் வீட்டில் என்ன சொல்வது? ஸ்டீஃபன் பற்றி சொல்லாமல் எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்றாள் நேஹா. வீட்டில் இருப்பவர்கள் எவ்வளவு கட்டாயப்படுத்தியும் அவள் ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த பிச்சைக்கார பையன் ஸ்டீஃபன் வருவான் நினைக்கிறியா என கோபத்தில் அவள் அப்பா முதல் முறையாக அவளை அடித்தார். அவர் சொன்ன ஸ்டீஃபன் பெயர் கேட்டு குழப்பத்துடன் அவரை பார்த்தாள் நேஹா. நீ சொல்லாமல் ஸ்டீஃபன் பற்றி எப்படி தெரியும் பார்க்கிறியா? நான் உன் அப்பா, நீ என்ன பண்ணுற எல்லாம் எனக்கு தெரியும். செல்லம் கொடுத்து உன்னை வளர்த்தா நீ என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் நினைச்சியா? எவனோ வேறு மதம் வேறு ஜாதிக்காரனை உனக்கு கட்டி வைப்பேன் நினைச்சியா என கோபமாக பேசினார். நம் ஜாதி சனம் வச்சு பேசி அவனை ஊரை விட்டே துரத்தியாச்சு. ஒழுங்கா நாங்கள் பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி ஒழுங்கா வாழப்பாரு என்றார் அப்பா. அப்போ ஸ்டீஃபன் என்னை விட்டு போக நீங்கள் தான் காரணமா? இந்த ஜென்மத்தில் அவனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்றாள் நேஹா. எங்கள் பணத்துக்கு மேலே தான் நீ அவன் கூட வாழ முடியும் என்றார் அப்பா. எதுக்காக நீங்கள் அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிங்களோ அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்கள் பணம், உங்கள் சொத்து, உங்கள் மதம், உங்கள் ஜாதி நீங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம். தனியாகவே நான் வாழ்ந்து காட்டுவேன் என வீட்டை விட்டு வந்தாள் நேஹா. 10 வருடமாக யார் உறவும் இல்லாமல் தனியாக வாழ்கிறாள் நேஹா. 2 மாதம் முன் தோழி மேரி மகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது போயிருந்தாள் நேஹா. அங்கு ஸ்டீஃபனை 15 வருடம் கழித்து சந்தித்ததால் இவங்க பேரு சூசன். இவங்களை தான் ஸ்டீஃபன் அண்ணா கட்டிக்க போகிறாங்க. 2 பேரும் 5 இயர்ஸ் லவ் ஃபாரினில் லிவிங் டுகெதரில் இருக்காங்க. இன்னும் 2 மந்த்ஸில் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க என்றாள் மேரி. மேரி சொன்னதை கேட்டு உடைந்து போனாள் நேஹா. ஏதோ ஒன்றை இழந்தது போல் மனம் தவித்தது. நேஹாவிற்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஸ்டீஃபன். நேஹா எப்படி இருக்க என கேட்டான். நான் நல்லா இருக்கேன் ஸ்டீஃபன், உன்கிட்ட ஒன்று கேட்கவா என்றாள் நேஹா.
கேளு நேஹா என்றான். நீ உண்மையாதான் என்னை லவ் பண்ணியா? இல்லை என் அப்பா மிரட்டினாருன்னு என பயந்து என்கிட்ட சொல்லாமல் ஓடி போயிட்ட. ஒரு நாள் கூட என்னை பற்றியோ என் காதல் பற்றியோ நீ யோசிக்கலையா? நீ உன் நலன் பற்றி மட்டுமே தான் யோசிச்சு இருக்க, அப்படித்தானே என கேட்டாள் நேஹா. அவளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக நின்றான் ஸ்டீஃபன். உன் மேரேஜுக்கு அட்வான்ஸ் விஷஸ், கல்யாணம் பத்திரிக்கை அனுப்பி கண்டிப்பாக வரேன் என அங்கிருந்து கிளம்பினாள் நேஹா. காத்திருக்க வேண்டுமா காத்திருக்க வேண்டாமா என தெரியாமல் இருக்கும் காதலர்கள் வாழ்க்கை கொடியது.